தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபருக்கு CIA எச்சரிக்கை. செய்யப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தம் 60 தினங்கள் என்றாலும் இதில் பெரும் ஆபத்து இருக்கின்றது என்று எச்சரித்திருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபரை CIA இப்போதைய தலைவர் ஜான் ராட்க்ளிஃப் நேரடியாக சந்தித்து அமெரிக்க அதிபரையும் முக்கிய ஆலோசகர்களையும் அழைத்து தங்களுக்கு கிடைத்திருக்கும் இரகசிய தகவல்களை எடுத்துரைத்திருக்கின்றார்கள். இந்த ஒப்பந்தம் மிக ஆபத்தான ஒப்பந்தம் என்கின்ற எச்சரிக்கையையும் விடுத்திருக்கின்றார்கள். இந்த அமைதி ஒப்பந்தத்தின் பின்னால் ஒரு ஏமாற்று வேலை நடைபெற்றுக் கொண்டு இருப்பதாக தங்களுக்கு தகவல் கிடைத்திருப்பதாகவும் 3 முக்கிய தூதராலயங்களை அடியொற்றி இந்த தகவலை தருவதாகவும் கூறியிருக்கின்றார்கள். என்ன தகவல் அப்படி கிடைத்தது? இந்த ஒப்பந்தத்தில் என்ன தவறாக நடைபெறப் போகின்றது என்ற கேள்விக்கு அவர் கொடுத்திருக்கும் பதில், அவர் கூறியிருக்கும் கருத்துக்களில் முதலாவது முக்கியம், ஈரான் தனது அணுசக்தி திட்ட விவகாரத்தில் அமெரிக்காவினுடைய எந்த நிபந்தனைக்கும் அடிபணியாது என்று கூறியிருக்கின்றார். இரண்டாவது, இந்த ஒப்பந்தத்தில் ஈரான் காட்டும் சமரசமான தளர்வான போக்கு என்பது ஒரு நாடகத்தன்மை பொருந்திய பாசாங்குத்தனமானதே அல்லாமல் அது ஈரானுடைய உள்நோக்கம் அல்ல. மூன்றாவது, ஈரானுடைய வாக்குறுதிகளுக்கும் அணு உலைகளை இப்பொழுது அவர்கள் வேக வேகமாக நகர்த்தி கொண்டிருப்பதற்கும் இடையே எந்த ஒற்றுமையும் கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்க அதிபரும் ஈரானுடைய பாராளுமன்ற தலைவரும் டிஜிட்டல் முறையில் கையொப்பமிட்டாலும் வருகின்ற 19ஆம் தேதி உத்தியோகபூர்வமான கையெழுத்து வைக்கின்ற நிகழ்வு நடந்தாலும் கூட 60 நாட்களையும் ஈரான் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய எண்ணங்களை நோக்கியே நடக்கும் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதற்கு பதிலளித்த அமெரிக்காவினுடைய உப அதிபர் JD Vance அமெரிக்காவுடைய தொலைக்காட்சி CNN, NBC ஆகியவற்றிற்கு பேட்டியளிக்கின்ற பொழுது, இந்த அறிக்கை நாங்கள் நினைப்பதை போல ஒரு பெரும் அறிக்கை அல்ல, வெறும் 1.5 பக்கங்களை மட்டுமே கொண்டிருக்கின்றது. பூர்வாங்கமான தகவல்கள் மட்டுமே இருக்கின்றன. இதில் உள்ள மற்ற விடயங்கள் பேசப்பட வேண்டியதாக இருக்கின்றது. இந்த அறிக்கையினுடைய முதலாவது பந்தியே அமெரிக்கா எப்படி இந்த ஒப்பந்தத்திற்கு விசுவாசமாக நடக்கின்றதோ அதுபோல ஈரானும் விசுவாசமாக நடக்க வேண்டுமே அல்லாமல் ஒப்பந்தத்தை ஆதாரமாக வைத்து திரைக்கு பின்னால் தப்பான காரியங்களில் ஈடுபடுவது இல்லை என்பதில் இருதரப்பும் உறுதியாக இருக்கின்றன. அமெரிக்கா அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றது, ஈரானும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். இரண்டாவது, பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஈரான் நிதி உதவி வழங்கக்கூடாது. அதே போல இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்துகின்ற ஹிஸ்புல்லா அமைப்பிற்கும் ஆயுதங்களும் நிதியும் வழங்கக்கூடாது என்றும் அதற்கு இணக்கமும் கண்டிருப்பதாக கூறியிருக்கின்றார். மூன்றாவது, ஈரான் தன்னுடைய அணுசக்தி உருவாக்கம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சர்வதேச அணுசக்தி ஆய்வு கண்காணிப்பகம் ஆகிய IAEA பிரதிநிதிகளை அனுமதிப்பதாக உறுதியளித்திருக்கின்றது. நான்காவதாக, இந்த ஒப்பந்தத்தில் ஈரானிடம் செறிவூட்டப்பட்ட யுரேனிய இருப்பை அமெரிக்கா, ஈரான், IAEA ஆகிய முத்தரப்பும் இணைந்து அளிக்க வேண்டும் என்கின்ற இடத்தை நோக்கி ஒப்பந்தம் நெருங்கும். இதுவே ஒப்பந்தத்தினுடைய மத்திய பகுதி என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு உறுதிமொழி வழங்கி இருக்கின்றார். ஈரான் அணு ஆயுதங்களை இனி உருவாக்குவதற்கு தயாராக இல்லை என்று கூறியிருக்கின்றார். மேலும் அமெரிக்கா பெருமளவு பணத்தை ஈரானுக்கு கொடுத்திருப்பதாக கூறியிருப்பது வடிகட்டிய பொய் என்றும் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் அணு ஆயுதத்தை கைவிட்டு விட்டது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். இது சரியாக இருந்தால் இஸ்ரேல் தன்னை அமெரிக்கா ஏமாற்றி விட்டது என்று கூறுவதும் சரியாகத்தான் இருக்க வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.